உறவுகளே, come on, let us spend some time. என்ன ஸ்பெண்ட் பண்ணலாம், என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அது யோசித்தா அந்த காலத்தில் கதை, இந்த காலத்து கதை வேற ஆச்சு. காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுதே, காலம் மாறி போச்சுதே அப்படின்ட்டு இப்போது எல்லாம் உட்காந்து நம்ம பாட்டுக்க வேண்டியதாக போச்சு. என்ன காலம் மாறி போச்சுனாக்கா, அந்த காலத்தில் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஏதாவது பரிமாறிக்குவாங்க, கேட்டு வாங்கிக்குவாங்க. பரிமாறிக்கிட்டே விட்டோம், அவங்ககிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிக்குவாங்க. என்ன கேட்டு வாங்கிக்குவாங்கனாக்கா, இந்த தாத்தா அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட யாருன்னா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. தாத்தா அப்பப்போ பொடி போடுவார், அவங்க பழக்காது. அவர் அப்படி ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்னஃப் கொஞ்சம் அப்படியே பொடி போட்டுக்கினாக்கா அவருக்கு ஒரு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவர் பொடி போடுவார். அவர்கிட்ட பொடி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் தேவைக்கிறவங்க அவர்கிட்ட தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அப்படின்னு. அவரும் வாடா மருமகனே வாடா சொல்லிட்டு அந்த பொட்டியை, அந்த சின்ன பொடி டப்பா இருக்கும், அந்த பொடி டப்பாவை எடுத்து அப்படி தட்டிட்டு அந்த பொடி டப்பாவை எடுத்து அவங்க கொஞ்சம் பொடி கொடுப்பான். அவங்க அங்கேயே யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு சந்தோஷமாக காரசாரமாக ஏதோ ஒரு காப்பி காரமாக ஏதாவது சாப்பிட்ட மாதிரி சந்தோஷமாக போவாங்க. அதே மாதிரி இந்த பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் ரொம்ப பேர் இருந்தாங்க. சில என்ன பண்ணுவாங்க, ஏதாவது இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்கிறவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெத்தலை போட்டு அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. அவங்களுக்கு அந்நேரத்துக்கு ஏதாவது சுண்ணாம்பு ஆகிட்டுருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த பாட்டி எங்கே இருக்கிறாங்கன்னு தேடி வந்தாக்கா, அங்கே நாங்கள் ஆரியா பாட்டி உக்காந்தாக்கா, பாட்டி பாட்டி கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுன்னுவாங்க. வாடா சுண்ணாம்பு வாடி கண்ணே, சுண்ணாம்பு வேணுமான்ட்டு அந்த ஒரு சின்ன இதில் லொட்டு லொட்டுன்னு அது வெத்தலையை தட்டி தட்டி அதை சாஃப்டாக பண்ணி வாயில் போட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களும் ஒரு டப்பா கரணை என்னவோ சொல்லுவாங்க, அதை ஓப்பன் பண்ணி அதில் அப்படி சுண்ணாம்பு கொஞ்சம் அள்ளி கொடுப்பாங்க. இவங்களும் அதுக்குள்ளே வெத்தலைலாம் போட்டுன்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வெத்தலையில் சுண்ணாம்பு தடவிட்டு அவங்க வெத்தலை போட்டுன்னு ஒருத்தர் இந்த மாதிரி பரிமாறின்னு இருந்த யதார்த்தமான காலம். ஆமாம், தாத்தா பாட்டி கிட்ட தான் அந்த மாதிரி வாங்கிக்குவாங்களா? இப்போ மற்றும் கிட்ட யாரும் மற்ற ஒன்றும் வாங்க மாட்டாங்களா? இந்த பசங்க இருக்கிறாங்களே, சின்ன பசங்கன்னு கூட இல்லை, சாதாரண ஆளுங்கள்லாம் ஒருத்தக்கிட்ட ஒருத்தன் யோ ஒரு பீடி தான் குடியா, ஏன்னா தெரியும் அவன் பீடி குடிக்கிறவன் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் சிகரெட்டெல்லாம் வெள்ளைக்காரன் தான் குடிப்பானுங்க. அது ரொம்ப ரேர், அதெல்லாம் வாங்கி குடிக்க மாட்டாங்க. அது குடித்தா கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி சாந்தி, ஒரு மாதிரி திருப்தி ஆகாது. இந்த காரசாரமாக இந்த இலையில் புகலையில் செய்த சிகரெட்டு கூட புகையில தான் பண்ணுறாங்க. அந்த பீடின்னு ஒன்று இருக்கும். அப்போ என்னென்னவோ பீடி இருக்கும், கணேஷ் பீடி, மும்தாஜ் பீடி, அந்த மாதிரி சில பீடிகள் இருக்கும். அவங்க வந்து இன்னொருத்தக்கிட்ட யோ ஒரு பீடி தான் குடியா அப்படின்வாங்க. அப்புறம் பீடி வாங்கிக்கின்னு பத்தாயிரத்துக்கு நெருப்பு குடியான்ட்டு கேட்குவான். அவன் ஒரு மேட்ச் பாக்ஸு ஸ்டிக்கு செலவாயிடுதுன்னு சொல்லிவிட்டு அவனும் எங்கே தானே அப்படியே கலெக்ட் பண்ண வந்துருப்பான். இவன் மாச்சு குச்சி கொடுக்குறாடிவிட அந்த பீடி அப்படியே குடிப்பான். இவன் பீடி வாயில் வச்சுக்கின்னு அந்த பீடியில் பற்ற வச்சுக்கின்னு குடிச்சு அவனுக்கு திருப்பி கொடுத்துருவான். இந்த மாதிரி காலம்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த காலம் இல்லை. தாத்தா பாட்டிங்கெல்லாம் குறைஞ்சிட்டாங்க. இந்த பீடி குடிக்கிறவங்கெல்லாம் கூட இல்லை, ஏன் சிகரெட் குடிக்கிறவங்க கூட இல்லை. நம்ம நன்மைக்காக அரசாங்கம் சிகரெட்டு, பீடி,
இந்த புகழை சம்மந்தப்பட்டதெல்லாம் குடிக்காதேப்பா, அது உடம்புக்கு கெடுதல். அது சாப்பிட்றதால கேன்சர் வரும் உங்களுக்கு. ஏன் நீங்கள் காசு கொடுத்து கேன்சரை வாங்கிக்கிறீங்க? பீடி சிகரெட்டு வெத்தலை பாக்கு இந்த சின்னாம்பெல்லாம் போட்டு ஏன் உடம்பு கெடுத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் நம்ம மேலே இருக்கிற ஒரு கருணையால் ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த பீடி சிகரெட் குடிக்கிறதெல்லாம் கூட இப்போ கம்மியாயிடுச்சு. ஓகே நண்பர்களே, கொஞ்சம் பழைய கதையை சொல்கிறேன். நான் சார் பீடி பொடி சுண்ணாம்பு அப்படிலாம் பேசுகிறீங்கள, இதில் என்ன தப்பு இருக்குது? இதில் ஒன்றும் தப்பு இல்லை. பழைய கதையை தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஏதாவது பழைய கதைகள்லாம் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ஆசை இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் தான் எதோ தாத்தா இருக்கிறீங்க, உங்களை விட்டால் அப்புறம் வேறு தாத்தா அவங்க கிடைக்கிறது கஷ்டம். உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, நான் சொல்கிறேன். இதோட முடிச்சுக்கிட்டா வணக்கம்.